ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பிரியாமர் vlogs. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு கிச்சனுக்கு ஒரு புதுசாக ஸ்டாண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தோங்க. ஃபஸ்ட்டு டிமார்ட் தான் போகலான்னு யோசிச்சுருந்தோம். ஆனால் டைம் வந்து 8:30 மேலே ஆனதுனால போயும் யூஸ் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்துலேயே அம்பாள் ஸ்டோர்ஸ்னு ஒரு கடை இருக்குங்க, அங்கே போய் பார்க்கலான்னு போயிருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா லன்ச் பாக்ஸ்லாம் நல்லா கம்மி ப்ரைஸில் கிடைக்கும், குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்கும், நல்லா ரொம்ப நாள் உழைக்கும். சரி, இங்கே கிச்சன் ஐட்டம்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போயிருந்தோங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஆயில் கேனு, டஸ்ட்பின்னு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் இந்த ஸ்டாண்டு தாங்க கடைசியாக வாங்கியிருந்தோம். எங்கள் ஏரியா பள்ளிக்கரணையில் பார்த்திங்கன்னா இந்த சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸுங்க. அங்கே வந்து கும்பாபிஷேகம் நடக்குது, யாருக்காவது வேணும்னா போய் செக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக எங்கே போனாலும் சாப்பிடாமல் வர மாட்டோங்க, லாஸ்ட்டாக ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. இந்த கடாய் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நான் வாங்கினது. இது வந்து ட்ரைப்ளை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த இது நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சு. ரேட்டும் பார்த்திங்கன்னா 1600 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்தது. சரி, இது காலத்துக்கும் உழைக்கும்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வீடியோலாம் ரெசிபி வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கப் வாங்கியிருந்தேன் யூஸ் பண்ணலான்ட்டு. இது 2 வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வேனிட்டி இது லிப்ஸ்டிக் அந்த மாதிரி போட்டு வைக்கலான்னு வாங்கியிருந்தேன். இது வந்து எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல, ஆனால் 20 ரூபா, நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருந்துச்சு. மார்பிள் ஃபினிஷ் அந்த மாதிரி இருந்துச்சு, சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஒயிட் கலரு, இதுவும் மார்பிள் ஃபினிஷில் தான் இருந்தது. 30 ரூபாய்க்கு பார்த்திங்கன்னா குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி வீடியோக்கு தான் இதுவும் வாங்கினேன். இது வந்து நான் ஃபஸ்ட்டு காமிச்சேன் பார்த்திங்களா, அந்த ட்ரைப்ளை கடாய், அதுக்கு வந்து மூடி வாங்கியிருந்தேன் தனியாக. இதோட ப்ரைஸ் வந்து 95 ருபீஸ் வந்தது. நல்லா இதுவும் குவாலிட்டி சூப்பராக இருந்தது, மடங்குனாலும் மடக்கவே முடியல, நல்லா திக்கான குவாலிட்டிலே. அங்கே வந்து குவாலிட்டியில் காம்ப்ரமைஸே கிடையாதுங்க, எல்லாமே நல்ல ரேட்டுக்கு சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கிச்சன் டவல் வாங்கியிருந்தேன். ஒன்று வந்து 6 ரூபா அந்த மாதிரி வந்துச்சு. எங்கள் அம்மா வந்து பார்த்திங்கன்னா பழைய துணியில் தான் கறி துணியாக யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் எனக்கு அந்த மாதிரி செட் ஆகாது. எனக்கு வந்து இந்த மாதிரி துணியில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு நைஃப் பார்த்துருந்தாங்க. நைஃபும் 26 ருபீஸ் இதோட ப்ரைஸ் வந்து வருது. இதுவும் குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. தெரியல, எனக்கு சின்ன நைஃப் தான் யூஸ் பண்ண பிடிக்கும், இது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சாப்பிங் போர்டு வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 160 அந்த மாதிரி வந்துச்சு. இதுவும் ரெசிபி வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தேன். லாஸ்ட்டாக இந்த ட்ராலி தாங்க வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 1500 அந்த மாதிரி வந்துச்சு. நான் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வீடியோ ஷேர்